அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி நம்ம சேனலில் சொல்லியிருந்தாங்க, கொடுத்த கண்டென்ட்டையே திருப்பி திருப்பி கொடுக்காதீங்க, எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகத்தான் நான் கொடுத்த கண்டென்ட்டையே, அதாவது மேக்ஸிமம் கொடுத்த கண்டென்ட்டை கொடுக்க மாட்டேன். ஆனால் சில வேலைகளில் இப்போ வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், உப்பு தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரி சொல்வதுண்டு. ஆனால் அந்த சகோதரி எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸ்கூலில் படிக்கும்போது நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கிளாஸில் நிறைய பசங்க இருப்பாங்க. அதில் நல்ல கிளவராக படிக்கின்ற பசங்க இருப்பாங்க, கொஞ்சம் டல் பசங்க இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, இந்த மாதிரி பலவிதமான பசங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிளவராக படிக்கின்ற பசங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கு சொன்ன பாடத்தையே, சொன்ன ஹோம்ஒர்க்கு, சொன்ன அந்த லெசனையே அவங்களுக்கு சொல்லும்போது போர் அடிக்கும். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில ஸ்கூல்ஸில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய பசங்களெல்லாம் எடுத்து ஒரு செக்ஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணி, அந்த மாதிரி சில, அதாவது ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு டெக்னாலஜியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு தனியாக சிலபஸ் இந்த மாதிரியெல்லாம் நடத்தினாங்க. ஸோ இந்த சகோதரி அந்த மெசேஜை பண்ணும்போது, நான் அதை படிக்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லும்போது அந்த கிளவரான பசங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் அவங்களுக்கு இப்படி பண்ணணும், ஆவரேஜாக இருக்கிற பசங்களுக்கு இப்படி லெசன் பண்ணணும், அப்படிலாம் எங்களுக்கு கிளாஸில் சொல்வதுண்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதை நான் ஞாபகம் வச்சு இப்போ கேட்பவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தோணுது இல்லையா? அதனால் நாம் அந்த ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புதுசாக நாம் சொல்லலாம். புதுசாக அப்படின்னா நான் கிரியேட் பண்ணது கிடையாது. இது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய ரிஷிகள் சொன்னது நிறைய இருக்குது, அதனால் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வாராகி நவராத்திரி நடந்துட்டுருக்கு, அதை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சிலர் போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் புதுசாக நாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான். அதாவது வாராகி நவராத்திரிக்கு உண்டான மலர்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக போட்டுட்டேன். மலர்கள் வேணும், நைவேத்தியம் வேணும், எந்த அம்பாலை வழங்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த பரிகாரம் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்யணும். 4 புதன்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல புதன்கிழமை செய்யலாம். இப்போது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை, முதல் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் ஒன்றுத்தை கவனிச்சிங்களா? வளர்பிறையில் வருகின்ற முதல் வாரம் நாம் எல்லா விஷயங்களுக்கும், இப்போ திருமணம், புடவை எடுக்கணும், தாலி எடுக்கணும் அப்படின்னா வளர்பிறையில் நாம் செய்வோம் இல்லையா? அதுதான் இங்கே வளர்பிறையில் வருகின்ற முதல் வாரம் அப்படின்னு சொல்லும்போது அமாவாசை கழித்து வருகின்ற அந்த நாட்கள், அதுதான் முதல் வாரம் அப்படின்னு கணக்கு. ஒருவேளை அந்த நாட்கள் முடியலன்னா ஒரு நல்ல முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பஞ்சமி, ஒரு சப்தமி, ஒரு தசமி இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் எடுத்துக்கங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது ஒரு நல்ல நாளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான், ஆனால் அதில் நட்சத்திரம் இதெல்லாம் நாம் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் கடை திறக்கணும், நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பொதுவாக நாம் நல்ல நாள் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அவரவர்களுடைய நட்சத்திரம், அவரவர் இப்போ கடை அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி, அப்போ இருவருடைய அந்த நட்சத்திரம் ஒத்து போகின்ற நாள் தான் நாம் கடை திறக்கணுமே தவிர, பொதுவாக சுப முகூர்த்தம் இருக்கின்ற நாளில் நாம் செய்வது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம். அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் நிறைய முறை கேட்டிருந்தேன், நீங்கள் இன்னும் சொல்லலை அப்படின்னு. உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். அதனால் பொதுவான முகூர்த்த நாள் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது எடுத்துக்கலாம். நாம் கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரத்திற்கு ஒத்து போகிற நாள் தான் செய்யணும். பரிகாரங்கள் கூட அந்த மாதிரி செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் நாம் ஐயர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்து நல்ல நாளாக அப்படின்னு பார்க்க முடியாது. அதனால் அது நல்ல நாள் பார்த்து சுப முகூர்த்தம் அப்படின்னு போட்டிருந்தா
அல்லது வந்து ஒரு பஞ்சமி, ஒரு சப்தமி, ஒரு தசமி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கடை திறப்பு இதெல்லாம் வந்து நட்சத்திரம் தான் முக்கியமானது. அதை பார்த்து தான் தாராபலம், சந்திரபலம் அதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நாம் பரிகாரத்திற்கு வரலாம். இந்த பரிகாரம் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு இந்த பரிகாரம் தேவை. இந்த பரிகாரத்திற்கு நாம் வந்து கற்பூரம் தேவை. கற்பூரம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது இப்போ வருது இல்லையா அந்த மாதிரியான கற்பூரம் இல்லாமல் அப்படியே வந்து அதாவது உருண்டையாக வரும் இல்லையா கற்பூரம், அந்த மாதிரி பிள்ளைகளாக வருகின்ற கற்பூரம் இதற்கு பயன்படாது. உருட்டையாக இருக்கும் இல்லையா அந்த கற்பூரம் தான் வந்து இதற்கு பயன்படும். என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கற்பூரத்தை வந்து எடுத்துக்கணும். புதன்கிழமை என்று காலையில் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக கீரைகள், பச்சை காய்கறிகள் ஏதோ ஒன்று கொண்டு போயிட்டு கோமாதா கிட்ட போயிட்டு செருப்பெல்லாம் கழட்டிட்டு கோமாதாவை வணங்கிட்டு அது வந்து கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். அன்றைய தினம் மாலை, புதன்கிழமை மாலை நல்ல டார்க்கான வஸ்திரமாக நாம் வந்து அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும். கற்பூரம் எடுத்துக்கங்க, அதை வந்து ஏற்றி விடுங்க. ஏற்றி விட்ட பிறகு ஒரு ஸ்டீல் தட்டு இருக்கும், அது மேலே கொஞ்சம் நேரம் பிடிங்க. பிடிச்ச உடனே அதனுடைய புகை வந்து கருப்பாக அதில் வரும். அந்த புகையை வந்து எடுத்துக்கங்க கொஞ்சம், அவ்வளோதான். அந்த கற்பூரம் தானாக எரிந்து மலை ஏறும். அதாவது முழுசாக வைக்கணும்னு கிடையாது, கொஞ்சமாக வச்சா போதும், அது வந்து மலை ஏறிடும். அந்த புகையை வந்து அந்த தட்டில் பிடிச்சு எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பூஜபத்ரா அப்படின்னு ஆன்லைன் கடைகளில் கிடைக்கும். அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்ப வரும். வீடியோவில் பார்க்குறது தான் பூஜ்பத்ரம் அப்படின்னு. இதற்கு முன்பாகவே இந்த பூஜபத்திரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், அதை வாங்கியும் வச்சுருப்பீங்க. ரொம்ப லேஸாக இருக்கும், அதாவது ப்ரௌன் ஷீட் மாதிரி லேஸாக இருக்கும். இந்த புடவைகளுக்கு உள்ளெல்லாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. இது வந்து ஒரு மரத்தினுடைய அந்த பட்டை வரும் இல்லையா, அந்த பட்டை தான் இது பூஜபத்ரம் அப்படின்றது. அதை வந்து பட்டை அப்படின்னும் சொல்வதுண்டு, இலை அப்படின்னும் சொல்வதுண்டு. அதை வந்து பதப்படுத்தி ஆன்லைன் ஷாப்பில் வந்து நமக்கு விற்கிறாங்க. அதை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து குழந்தைகள் படிப்பதற்கும் இந்த பூஜபத்திரத்தை பயன்படுத்தி ஹோமமும் செய்வாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நாம். அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய அப்புறம் பார்க்கலாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய வீடியோக்கள் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பரிகாரம் இருப்பதினால எதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் நான் வந்து எனக்கு எது தோணுதோ அதை கொடுத்துட்ருக்குறேன். எல்லாத்தையுமே நான் பொறுமையாக கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த பூஜபத்ராவில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய கைகளில் எடுத்து அந்த பூஜபத்ராவில் யார் உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்களுடைய பெயரை வந்து அதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை வந்து 2ஆக கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த சாறை முழுவதும் அந்த பூஜபத்ராவில் வந்து பிழிஞ்சு விட்டுடுங்க. அடுத்து ஒரு ஆணி வந்து எடுத்துக்கோங்க. அரச மரத்தடிக்கிட்ட போங்க. அரச மரத்தடிக்கிட்ட போயிட்டு இந்த பூஜபத்ராவில் நம்ம எழுதியிருப்போம். அதற்கு மேலே வந்து இந்த எலுமிச்சம் சாறை பிழிஞ்சிருப்போம். அதுக்கு மேலே ஆணியை குத்திட்டு அதை அப்படியே வந்து அந்த அரச மரத்தடியில் குத்தி விட்டுடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதன் மூலமாக 4 புதன்கிழமைகள் செய்யணும். இதெல்லாம் வீட்லேயே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அங்கே போய் கூட செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த பூஜபத்ராவில் எழுதிட்டு அதற்கு மேலே வந்து ஒரே ஒரு கோமதி சக்கரம், இதை மறந்துட்டோம் பாருங்கள், கோமதி சக்கரம் வச்சு அடுத்து வந்து பெருங்காயம் ஒரே ஒரு துண்டு அதற்கு மேலே வச்சு அதற்கு மேலே வந்து இந்த எலுமிச்சம் சாறு 2, அதாவது ஒரு பழத்தினுடைய முழு சாறையும் இதில் வந்து பிழிஞ்சிட்டு அதற்கு மேலே ஆணியை வச்சு குத்திட்டு, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு சந்தேகம் வரும், இந்த பெருங்காயம் அடுத்து வந்து கோமதி சக்கரம் இதன் மேலெல்லாம் குத்தணுமான்னு கிடையாது. அது மேலே குத்த வேண்டிய அவசியம் இல்லை. பூஜபத்ராவில் மட்டும் குத்திட்டு அது பக்கத்தில் இருந்தால் போதும். அது அப்படியே வந்து அரச மரத்தடியில் குத்தி விட்டுடுங்க. இது எல்லாம் நீங்கள் அரச மரத்தடியில் கூட செய்யலாம். அதாவது பெயர் மட்டும் வீட்டில் எழுதிட்டு போயிட்டு இந்த சாறு பிழியறது, பெருங்காயம் வைக்கிறது, கோமதி சக்கரம் வைக்கிறது, இந்த ஆணி குத்துறது எல்லாமே நீங்கள் வந்து அரச மரத்தடியில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு உள்ளாக நீங்கள் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்ப வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.